தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்க, நீங்கள் சிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கேம்பஸஸ் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம கேம்பஸ்க்கு ஏன் வரணும், அப்படி வந்தால் அவனுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும், இனி ஃபியூச்சரில் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிளேஸ்மெண்ட் அஷூரன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ல ஆஸ் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் இங்கே வரப்போ எனக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஸ்டெப் எடுத்திருக்கீங்க, எப்படி அவங்க வந்து ஜெயிக்க போகிறாங்க? எங்க விஷன், எங்க சேர்மன் அண்ட் என்னோட விஷன் என்னன்னா, இவங்க எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க போறாங்க, அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து உருவாக்கணும். அதாவது நமக்கு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி இங்கே நம்ம வந்து இனோவேஷன்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ்க்கு வந்து நம்ம நிறைய வேல்யூ கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் போயிட்டு இருக்கு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நம்ம இப்போ மகாலட்சுமி டெக்னிக்கல் கேம்பஸ் குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம், இண்டஸ்ட்ரி பவர்டு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ஸ்டிடியூஷனில் இன்றைக்கி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்தியாவோட விஷன் அண்ட் தமிழ்நாடோட விஷன். அந்த பாயிண்டில் லேர்னிங் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னல் இல்லாமல் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி போகணுங்கிறது தான் எல்லாரோட விருப்பம். ரொம்ப முக்கியம். இங்கே படித்தா பிளேஸ்மெண்ட் ஆக முடியுமா, எனக்கு ஒரு வித்தியாசமான விஷயங்களை கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ரெண்டாவது, நான் ஃபீஸ் இன்றைக்கி நிறைய என்னால் பண்ண முடியாது, ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸில் எனக்கு ஒரு நல்ல கேம்பஸ் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற இடத்துல இந்த கேம்பஸ் சிட்டியில் இருக்கிறதுனால, சிட்டி கல்ச்சரில் நான் சூப்பராக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கேம்பஸாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த கேம்பஸோடைய ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ப்ரொஃபஸர் உஷா ஈஸ்வரன் மேம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிறோம். மேடத்தோட கேபில் தான் நம்ம இருக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன் மேம். நல்லா இருக்கேன். வெரி ஹாப்பி டு சி யூ இன் யுவர் கேபின் மேம். கேம்பஸ் காலையிலேருந்து ஃபுல்லாக நான் சுற்றி பார்த்தேன். வைப்ரண்ட்டாக கேம்பஸ், சின்ன கேம்பஸாக இருந்தாலும் அந்த கேம்பஸ்க்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைட் ஃப்ரம் த கிளாஸ் ரூம் ஆகட்டும், இல்லை லெபார்டரி ஆகட்டும், இல்லை வந்து உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க, ஹேக்கத்தான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸ் தகுந்த மாதிரி இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாமே ஒரு மிக்சர்டாக இருக்கிற ஒரு கல்ச்சரை என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால தான் இந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷனை பார்க்கணும் அப்படின்னு நம்ம டைம் கேட்டிருந்தோம். எனிவே உங்களுடைய பிஸி ஷெட்யூல் எனக்கு டைம் கொடுத்துருக்கீங்க. எனக்கு ஒரு பேசிக்கான கொஸ்டின் நான் எல்லா இடத்துலையும் கேட்குறதா மேடம், தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்க, நீங்கள் சிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கேம்பஸஸ் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம கேம்பஸ்க்கு ஏன் வரணும், அப்படி வந்தால் அவனுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும்? வெரி குட் கொஸ்டின். பிகாஸ் இதில் வந்து காம்படிஷனை விட நான் என்ன சொல்கிறேன், வி வாண்ட் டு பி யூனிக். ஸோ அந்த யூனிக்னஸ் எதில் வருது அப்படின்னா, இப்போ என்னோட பையனை நான் படிக்க வைக்கும்போது நான் மிஸ் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா, அந்த பர்சனலைஸ்டு அட்டென்ஷன் ஃபார் மை சன். அப்படி இருக்கும்போது பெரிய கேம்பஸ் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பல ஆயிரம் பேர் இருக்கும்போது ஒரு டீச்சராலேயே, ஒரு கிளாஸ் டீச்சராலேயே அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸை வந்து ரோல் நம்பர்ஸை தான் ஞாபகம் வச்சிருக்க முடியுமே தவிர, இந்த ஸ்டூடெண்ட், இந்த பையன் இப்படி இருப்பான், இந்த பொண்ணு எப்படி இருக்கும், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி இருக்கும், இவங்க இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இவங்களோட டிஃபிகல்ட்டிஸ் என்ன, ஷார்ட் கமிங்ஸ் என்ன, லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கா, இல்லைனா வந்து பேசிக் ஃபவுண்டேஷனே ப்ராப்ளமாக இருக்கா, இவங்களை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது, ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றத வந்து யார் கேட்பா? அந்த குழந்தை சொல்றதை யாராவது கேட்டால் தானே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ அது வந்து பெரிய காலேஜா இருக்கும்போது இந்த இன்ட்ராக்ஷன் அவங்களே ஆசைப்பட்டாலுமே முடியாத ஒரு விஷயமா இருக்கும், சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு பேரோட அந்த டீச்சரோட பேச முடியும்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தனால நான் நினைச்சேன், ஓகே, நான் ஒரு ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷனா வர இன்ஸ்டிடியூஷன்ல இந்த குழந்தை வீக், இந்த குழந்தை ஒரு ஸ்லோ லேர்னர், இந்த குழந்தையால முடியாது அப்படிங்கிறது முறியடிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு டீச்சர் சொல்லலாம், அந்த குழந்தை படிக்கல அதனால ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்லுவேன், உனக்கு அந்த குழந்தைக்கு சொல்லித்தர தெரியல அப்படின்னு நான் அந்த மாதிரி நான் பார்ப்பேன். ஏன்னா ஒருத்தரோட லேர்னிங் வந்து ஒரு டைப் ஆஃப் லேர்னிங் இருக்கும். ஸோ அது உட்காந்து பார்த்து கேட்கறதுக்கு பெரிய கேம்பஸா இருக்கும்போது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது டீச்சர் விரும்பினாலும் பண்ண முடியாது. ஸோ இங்கே எங்களுக்கு கை கடக்கமா இருக்கும்போது நானே பர்சனலா ஒரு குழந்தைய பத்தியும் எனக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, ஸ்ட்ரகிள் பண்றாங்களோ, லாங்குவேஜ் ப்ராப்ளம், ஒரு தமிழ் மீடியத்துல இருந்து வந்தா ஐயோ என்னாலலாம் இன்ஜினியரிங் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் திரும்பி போகக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஏன்னா லாங்குவேஜ்ங்கிறது கம்யூனிகேஷனுக்கு தானே தவிர நாலேஜுக்கு கிடையாது, ஸ்கில்லுக்கும் கிடையாது. இப்ப வாயை மூடிக்கிட்டு கூட வேலை செய்யலாம். சோ கம்யூனிகேஷன் ஒரு லேக் ஆயிடக்கூடாது இவங்களுக்கு. இதை வச்சு அவங்க வந்து நாலேஜையோ இல்ல திறமையோ அவங்க வந்து சுருக்கிக்கிட்டு அவங்க அந்த அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து ஃபோக்கஸ் பண்றதே இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கிளாஸ் டீச்சரும் பார்ப்பாங்க, பட் நானும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு வி சிட் வித் தெம். அவங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, அவங்களோட கம்யூனிகேட் பண்ணும்போது, கம்யூனிகேஷன்ங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நான் பேசுறதை விட நான் ரொம்ப கேட்கணும் அப்படின்னு நினைப்பேன். லிசனிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் கம்யூனிகேஷன். ஸோ அந்த குழந்தைய பேச வச்சு கேட்கும்போது எங்களுக்கு மென்டரிங் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங். இங்க
ஒரு டீச்சருக்கு ஒரு 10 ஸ்டூடெண்ட் மென்டர் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி என்னோட மென்டேஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த ஸ்ட்ரகிளிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு பிரின்சிபாலையும் அவங்களால ஈஸியா ரீச் பண்ண முடியும், ஈவன் சேர்மேனையுமே ஒரு ஸ்டூடெண்டால டைரக்டா ரீச் பண்ணி பேச முடியும்ன்ற ஒரு ஃப்ரீடம் இங்க இருக்கு. ஸோ அவங்க வந்து சொல்லும் போது எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு மேம், கேட்கறதுக்கு ஆள் இல்லாததுதான் இந்த காலத்திலேயே மிகப்பெரிய ஒரு குறையா இருக்கு. எவ்வளவு பணம் இருக்கும், ஆனா அவங்க அவங்க பேசுறத கேட்கறதுக்கு மனுஷங்க இருக்க மாட்டாங்க. ஸோ வென் வி லிசன் டு தெம், அந்த குழந்தைங்களுக்கு நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் வருது. ஓகே, என்ன அட்லீஸ்ட் பேச விடுறாங்க, என் ப்ராப்ளத்தை கேட்கறாங்க. ஒரு லேட்டா வந்துட்டேன் அப்படின்னா அவங்களை திட்டி வெளியில நிக்க வைக்காம, ஏன் லேட்டா வந்த, உனக்கு என்ன ப்ராப்ளம், உடம்பு சரியில்லையா, வீட்டுல பிரச்சனையா, பஸ் கிடைக்கலையா, ட்ரெயின் கிடைக்கலையா. ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபிகல்ட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஸோ நம்ம அது மாதிரி சொல்லும் போது அடுத்த நாள் திருப்பி போய் அந்த மாதிரி நிக்க கூடாது அந்த டீச்சர் கிட்ட அப்படின்னு அந்த பையனோ பொண்ணோ நினைக்கிற மாதிரி ஒரு 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 இன்டிமசி டாக் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆயிடுறாங்க நம்மளோட. சரி, அந்த மேம் முன்னாடி ஒரு ஃபெயில் ஆயிட்டு போய் நம்ம நிக்க கூடாது, அவங்க எவ்வளவு நம்ம மேல கேர் எடுக்கிறாங்க. ஸோ இந்த பர்சனலைஸ்டு எஜுகேஷன் கொண்டு வரணும். ஒரு குழந்தைக்கு குறைய சொல்லவே முடியாத ஒரு நிலையை கொண்டு வரக்கூடாது. குறைய சொல்லி அதை தீர்த்து வைக்கிறது தான் நம்மளோட கடமையா நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் வந்து எங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்டா நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் மிஸ்ஸிங் எல்லா இடத்துலயும். அது தவிர நிறைய நல்ல நல்ல விஷயங்களை நம்ம வந்து பண்றோம் வித் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட். அது வந்து நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். எனக்கு எத்தனையோ ஆசைகள் இருந்தாலும் அதை ஃபீஸிபிள் ஆக்கி கொடுக்கறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து டைம் கொடுத்து நமக்கு அந்த பவரை கொடுத்து நமக்கு அந்த ஃப்ரீடமை கொடுக்கறது வந்து மேனேஜ்மெண்ட் தான். நைஸ் நைஸ், சூப்பர். இன்னொரு முக்கியமான கொஸ்டின், நம்ம இப்போ எல்லா பேரண்ட்டுக்குமே பெரும்பாலும் பார்க்குற யாராலுமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைய கொண்டு போய் போடணும், கம்மியான ஃபீஸ் இருக்கணும், அதை தாண்டி வரும்போது நிறைய சம்பளத்தோட வெளில வரணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து பெரும்பாலான இன்னைக்கு வந்துடுச்சு எல்லாத்தையுமே. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு சோஷியல் மீடியாலையும் அந்த மாதிரியான விளம்பரங்களும் ரொம்ப அதிகமாகிறதுனால எல்லாருக்கும் அந்த ஆசைகள் அதிகமாகிடுச்சு. அந்த பாயிண்ட்ல வந்து இப்போ நம்ம கேம்பஸ் இங்கே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபியூச்சரில் வந்து நம்ம இப்போ இன்னைக்கு இண்டஸ்ட்ரி பவர்டு கரிக்குலம்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் எல்லாம் சொல்கிறீங்க. இனி ஃபியூச்சரில் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிளேஸ்மெண்ட் அஷூரன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ல ஆஸ் ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இங்கே வரப்போ எனக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஸ்டெப் எடுத்திருக்கீங்க, எப்படி அவங்க வந்து ஜெயிக்க போகிறாங்க? பிளேஸ்மெண்ட்னு இருக்கும்போது நான் ஆல்ரெடி ஒரு காலேஜில் பிளேஸ்மெண்ட் டைரக்டரா இருந்திருக்கேன், நானே ட்ரைனிங்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அதோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்றதும் தெரியும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியும். அது எப்படி ஒரு ஒரு பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூல எப்படி பேசணும், எங்க ஸ்ட்ரகிள் ஆறாவங்கிற மைன்யூட் இஷ்யூஸும் எனக்கு தெரியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பிளேஸ்மெண்ட்னு கம்பெனிஸ் பற்றி பேசுகிறாங்க, எல்லா காலேஜ்லேயும் பேசுகிறாங்க, நான் இவ்வளோ பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னாங்க. ஆனால் எங்கள் விஷன், எங்கள் சேர்மேன் அண்ட் என்னோட விஷன் என்னன்னா, இவங்க எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க போகிறாங்க, அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து உருவாக்கணும். இவங்க ஏன் இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை கொடுன்னு போய் நிற்கணும், இவங்க 4 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ். ஏன்னா 21st century itself is for entrepreneurs. ஆண்டர்பிரினர் காலம் இது. ஏன்னா கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன், இன்வென்ஷன் தான் 21st century. அது இருந்தாலே சுயமா தொழில் பண்ணலாம். அது வந்து ஸ்கை இஸ் த லிமிட், எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், யாருக்கும் அடிமையா இருக்க வேண்டாம். அவங்களோட கிரியேட்டிவிட்டி இருந்தாலே, திங்கிங் ப்ராசஸ் இருந்தாலே, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சாலே அவங்க தான் ஓனர்ஸ். அந்த மாதிரி வந்து ஒரு நிலைமைக்கு வரணும் எங்க குழந்தைங்க. ஒரு இடத்துல போய் வேலை கேட்கணும் அப்படின்ற இல்லாம ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நிறைய வந்து லேர்ன் பை எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பண்ணி அவங்க அப்ளை பண்ணி கத்துக்கிற மாதிரி தான் நாங்க வந்து அவங்கள ட்ரெயின் பண்றோம். ஸோ அது வந்து ஒரு ஈஸா பண்ணணும் அவங்க. ஸோ டெய்லியே எங்களோட இது என்னன்னா, டெய்லி வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு பல சொல்யூஷன்ஸ். யூ டோன்ட் திங்க் அபவுட் ஒன் சொல்யூஷன். நிறைய யோசிக்க தட் பிகம்ஸ் அ ஹேபிட். நீ வீட்ல இருந்து காலேஜுக்கு வர்ற வழியில என்னெல்லாம் ப்ராப்ளம் பாக்குற, அது ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கோ, அது பல சொல்யூஷன்ஸ் யோசி. அது மாதிரி பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ் நிறைய நடக்கும். சோ இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, 10 பேர் இதே ஐடியாவை யோசிச்சு வச்சிருப்பாங்க. அந்த 11 ஐடியாவை கேட்கும் போது எல்லாரும் திணறுவாங்க, என்ன சொல்றது அப்படின்னு. சோ அங்க வந்து நாங்க அவங்களை ஸ்ட்ரெச் பண்ணி, கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன், யோசி, இந்த பக்கத்துல இருந்து யோசி, கிரிட்டிக்கல் திங்கிங்க நிறையவே நாங்க அவங்களுக்கு கொடுப்போம். ஒரு ப்ராப்ளம் பல திசைகள்ல இருந்து நீங்க பார்க்கும்போது பல சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஐ ஸ்டார்ட் வித் தேர் ஓன் ப்ராப்ளம். அவங்க என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல மேடம். கான்சென்ட்ரேஷனே பெரிய ப்ராப்ளம் பசங்களுக்கு. ஜென்சி பசங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மிங்கிறது பிகாஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். ஸோ அதை அனலைஸ் பண்ண சொல்லுவோம். ஏன் உனக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லை? இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்தேன்னா நீ வந்து இன்ட்ரெஸ்டா எப்படி இன்வால்வ்டா பாக்குற, ஒரு சினிமா பார்க்கும்போது எப்படி பாக்குற, அது ஏன் ஸ்டடீஸ்ல வரும்போது உனக்கு வரமாட்டேங்குது? அப்போ நீ என்ன படிக்கிற, எதுக்கு படிக்கிற, பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, பர்பஸ் ஆஃப் கம்மிங் டு காலேஜ் என்னங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கும் போது இதுதான் நாளைக்கு உன்னோட கரியர். 40+ இயர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து உனக்கு வந்து இந்த கரியர் தான் இருக்கும்.
அப்ப அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அது எதுக்கு படிக்கிறோம், ஒரு ஏஎம்எல் படிக்கிறோம் அப்படின்னா ஏஎம்எல் என்ன, நம்ம வாழ்க்கையில ஏஎம்எல் எவ்வளவு நம்மள சூழ்ந்து இருக்கு. ஸோ யோசிக்க ஆரம்பிச்சு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணாதான் இன்வால்மெண்ட் வரும். ஸோ இன்வால்மெண்ட் வர ஆரம்பிச்சிட்டாலே கான்சன்ட்ரேஷன் வர ஆரம்பிச்சிடும், அட்டென்ஷன் ஸ்பேனும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்கள திங்க் பண்ண வைக்கும்போது, ஒரு பர்பஸோட ஒன்று பண்ணும்போது கண்டிப்பா அதுக்கு மீனிங் இருக்கும், வேல்யூ இருக்கும், அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனும் கிடைக்கும். இந்த மாதிரி அவங்களோட லைஃப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ல இருந்து உலகத்துல இருக்கிற பல ப்ராப்ளம்க்கு வந்து அவங்கள சொல்யூஷன் யோசிக்க, அதுக்கே ஒரு அவர் இருக்கு. யோசி என்ன சொல்லு அப்படின்னா அவங்க வந்து யோசிச்சு ஒரு 40 நிமிஷம் யோசிச்சுட்டு 50th மினிட் வந்து they have to present. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய அவங்க பிரெயின் வந்து they get trained to think. திங்கிங் தான் வந்து ஒரு மனுஷனோட கரன்சி, கிரியேட்டிவிட்டி தான் கரன்சி இப்போ. ஸோ அது வந்து நான் நினைக்கிறேன் நிறைய இன்னோவேஷன்ஸை கொண்டு வரும். இப்போ எங்களோட ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து வி கண்டக்டட் ஒன் அன்லிஷ்டு இதுன்னு ஒன்று பண்ணோம். அதுல ப்ராஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா நியர்லி 4 hours வந்து எங்களோட சேர்மன் ஒரு ஸ்டூடெண்டோட ப்ராஜெக்ட் டீம் போயிட்டு இன்டராக்ட் பண்ணாரு. எங்களோட யூடியூப் சேனல்ல போய் பாத்தீங்கன்னா கூட ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதுல ஒரு ப்ராஜெக்ட் அவர் என்ன இன்டராக்ட் பண்ணியிருந்தாருங்கிறதும் இருக்கும். ஸோ அவர் என்ன ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னா எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன் ஒத்துக்கவே மாட்டாரு. நீ போய் லிட்ரேச்சர் சர்வே பண்ணு, இது ஆல்ரெடி யாரான பண்ணிருந்தாங்கன்னா எனக்கு அது வேண்டாம், நீ புதுசா யோசி, அதை விட பெட்டரா நீ என்ன பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னே அவர் அவங்கள பார்க்க மாட்டாங்க, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த சேலஞ்சை எடுத்துட்டு ஒரு வாரத்துல திருப்பி வருவாங்க சார் கிட்ட வந்து, சார் நான் யோசிச்சேன் சார், இப்படி பண்ணலாம் சார். அதாவது அது வந்து என்னன்னா கிண்டல் பண்ணுது அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட். சரி சாரே நேரம் வந்து சொல்லிட்டாரு, இனிமே வந்து நம்ம அவர்கிட்ட நம்மள ப்ரூவ் பண்ணி காட்டிக்கணும். இப்ப பண்ணிருக்கிற அந்த அன்லிஸ்ட்லயே ஒரு 10 ப்ராஜெக்ட பேட்டர்ன் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து டிஃபரெண்ட் ஐடியாஸ். ஸ்டூடெண்ட்ஸ் பேசும்போது எனக்கு அந்த ஒரு ஐடியாஸ் கிடைச்சது. ஒரு ஏஎம்எல் பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் பையன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் இஸ் ஃப்ரம் பண்ருட்டில இருந்து ஒரு பையன் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி இங்க நம்ம வந்து இனோவேஷன்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ்க்கு வந்து நம்ம நிறைய வேல்யூ கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் போயிட்டு இருக்கு. நிறைய எம்ஓயூஸ் சார். அதாவது எம்ஓயூனா சும்மா பேப்பர்ல மாத்திரம் கிடையாது. நேத்திக்கு ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியோட எம்ஓயூ பண்ணோம். தட்ஸ் a US based கம்பெனி. அவங்க வந்திருந்தாங்க இங்க வந்து இது பண்ணிட்டு we are going to start one semiconductor lab பண்ண போறோம், IoT lab பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இசி ரிலேட்டட் இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி லேப்ஸை போட்டு அதுல வந்து பசங்களை ஒர்க் பண்ண வச்சு ஹேண்ட்ஸ் ஆன் இதுதான். அந்த அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஐசியூல இருந்து அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அந்த சென்சரை யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ணி, நர்ஸை மானிட்டர் பண்றதை விட பெட்டரா அவங்க மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்ங்கிற மாதிரி அந்த ப்ராஜெக்டை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தே வாண்ட் இன்வால்வ் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் டூயிங் தட் ப்ராஜெக்ட் இன் டிஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் சென்னை. ஸோ இந்த எக்ஸ்போஷர்லாம் வந்து ஜென்ரலா தேர்ட் இயர்லயோ ஃபைனல் இயர்லயோ பசங்க வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்னு சொல்லிட்டு போனாதான் அவங்களால கிடைக்கும். ஆனா நாங்க இப்ப வர்ற பசங்களே ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து we are just touching them. ஓகே உன்னால இன்னும் முடியும், ஏன்னா இப்ப ஸ்கூல்லயே ரோபோட்டிக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ நீ இன்ஜினியரிங் வந்துட்டு இன்னும் வெயிட் பண்ண அந்த ஃபைனல் இயர் வரைக்கும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் இருக்கேன்னு அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில கொண்டு வந்து அவங்கள இதுதான் ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஈஸி, உன்னால பண்ண முடியும்ன்ற ஒரு மோட்டிவேஷன் மட்டும் தான் நாங்க பின்னாடில இருந்து கொடுப்போம். அப்போ நமக்கு கீவேர்டு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கு, நல்ல இன்ஸ்பிரேஷன் இருக்கு, நல்ல சப்போர்ட் இருக்குது இல்லீங்களா? அதுதான் ஒரு கீ பாயிண்டா நம்ம பாக்குறோம். நம்ம இன்ஸ்டிடியூஷனை பொறுத்தவரை 15 இயர்ஸா இந்த இன்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் இப்ப சென்னையில ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ நான் பார்க்கும்போது ரவுண்ட்ஸில் பார்த்தேன் குவாண்டம் லேப்னு ஒரு லேப் ஒன்று, இன்னொன்று லைக் ஏஎம்டியோட ரைசான் லேப்ங்கிற ஒரு மாடல் ஒன்று பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இந்த நெக்ஸ்ட் லெவல் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ குவாண்டம் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயே பேச ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இது நெக்ஸ்ட் க்ரோத் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இனி ஃபியூச்சரில் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரோட் மேப் வச்சிருப்பீங்க. அந்த ரோட் மேப் என்னங்க? ஆமாம், இப்போ வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் நாங்கள் யோசிக்கிறோம். இப்போ இவங்க முடிச்சு 4வது வருஷம் முடிக்கும் போது எந்த டெக்னாலஜி இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா சில டெக்னாலஜிஸ் லைக் குவாண்டம் அப்படின்லாம் வந்து இன்னொரு 5-10 இயர்ஸ்ல வந்து எங்கேயோ போக போகுது. எல்லாம் தாண்டி வந்து we know about the speed. 1000 இயர்ஸ்ல பண்ணக்கூடிய ஒரு கம்ப்யூட்டிங்கே குவாண்டம் கம்ப்யூட்டர் கொடுத்தா few minutesல அது பண்ணுது. So definitely that is going to be the future. So அதுக்கு பிசிக்ஸும் மேக்ஸும் உங்களுக்கு வந்து பேசிக் ஃபவுண்டேஷன் இருக்கிற பசங்களுக்கு, இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு குவாண்டம் ஜி கம்பெனில இருந்து வந்து they did an basic training plus advanced training பண்ணி ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம். So அதுல வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. சோ அது வந்து பெரிய மைலேஜ். உண்மையிலே நான் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணும்போது நான் பார்த்தேன், நான் நிறைய பக்கம் இப்போ விசிட் பண்ணுறேன். நான் இங்கே திடீர்னு அதனால தான் அந்த பாயிண்ட்டை வந்துட்டு நான் கேட்க நினைச்சது, அந்த நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படிங்கிறதுக்காக கேட்க நினைச்சேன். அப்போ வந்து அந்த 50 ஸ்டூடெண்ட் இங்கே இருக்கிற அளவுக்கு அதை வந்து பிடிச்சி அதை
நெக்ஸ்ட் லெவலுக்கு வரதுக்கு ஆமா, அந்த கம்பெனியே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி எங்களுக்கு இவ்வளவு நம்பர் எங்கேயுமே கிடைச்சது இல்லையே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து NVIDIA லேப் சர்வர் வச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கு நிறைய வந்து 2 கோர் பிரான்ச் இருக்கு, ECEEE. மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா CSE, AML, ADS, சைபர் செக்யூரிட்டி. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம எதுவுமே கிடையாதுன்ற ஒரு இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் சர்வர், இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் NVIDIA சர்வர் வாங்கி வச்சிருக்காரு. ஸோ எந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடா பண்ணணும்னாலும் we can use that server and execute. சும்மா சிமுலேஷனா இல்லாம we can really run the programs and do the project. ஓகே, சோ அது மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்னும் நீங்க பிளான் வந்து சூப்பரா and IoT lab பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா Internet of Things not only for EC and EEE, even other students are interested. ஓகே, ஸோ இங்க ஒரு லேப் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த சென்சர்ஸ் எல்லாம் கத்து கொடுத்து எப்படி பண்ணலாம், கம்யூனிகேஷன் எப்படி பண்ணலாம், அது வந்து 5G லேப் வந்து அவங்க நேற்றுக்கு வந்து MOU வந்து 5G லேப் செட்டப் பண்ண போறாங்க. ஸோ 5G எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ஃபியூச்சர் அதுதானே, நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிற ஒரு காலேஜ். இப்போ நிறைய கேம்பஸ் வந்து அட்டானமஸ் ஆயாச்சு ஆல்மோஸ்ட். இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸுடைய ஸ்டைல் வந்து எனக்கு அட்டானமி காலேஜில் போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி லெவலில் இப்போ இருக்கோம். இப்போ ஏன் இந்த பாயிண்ட் நான் கேட்குறேன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி நல்ல கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு டாப் அகடமிக்ல டாப் அப்படிங்கிற லெவல் இருக்குங்கும்போது இங்கே அகடமிக் வந்து சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு. பட் டு த சிலபஸ் கண்டென்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி. அப்போ அவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ்ங்கும் போது ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ரோட் மேப் கொடுத்து இதுக்குள்ளே போகணுங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ சிலபஸை தாண்டி படிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு அட்டானமிங்கிற ஒரு பாயிண்ட் தேவைப்படுது. இப்போ இந்த கேப்பை நீங்கள் எப்படி பிரிட்ஜ் பண்ணுறீங்க? மெயினா ஐ ப்ரிஃபர் அஃபிலியேட்டட் காலேஜ். என்னத்துக்கு அப்படின்னா, நம்ம வந்து எங்கேயுமே டைல்யூட் ஆகாம படிப்பா இருந்தாலும் எக்ஸாம் ஆனாலும் நம்ம கரெக்ட் பண்ண போறதுல வெளியில போய் கரெக்ட் பண்றதுனால பசங்க படிச்சாதான் மார்க், படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும், படிச்சாதான் GPA வரும் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா ஹோல்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எந்த டைல்யூஷனும் வரக்கூடாது. அவங்க ஃபுல் சிலபஸையும் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். எந்த கொஸ்டின் வந்தாலும் அவங்க எழுதி பாஸ் பண்ணாதான் நாளைக்கு வேலை வாங்கி கொடுத்துருவேன். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் வரும்போது இவன் வந்து நாலேஜ் இருந்தால் தான் அந்த வேலையில இருக்க முடியும். அது ஒண்ணு அஃபிலியேட்டட் காலேஜ்ல நாங்க பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுல வந்து நியர்லி 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 8 GPAக்கு மேல வாங்கியிருக்காங்க. 9 GPAக்கு மேலேயும் எல்லா கிளாஸ் டாப்பர்ஸும் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு படிச்சு எங்க ஸ்டாஃபோட நாலேஜ் ஷேரிங்னால தான் அவங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஈவன் 25 ரெகுலேஷன் இப்ப வந்ததுக்கு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டிலயுமே வந்து நியூ டெக்னாலஜிஸ் கொண்டு வராங்க. பியாண்ட் வந்து எங்க இஷ்டம் தானே, நாங்க வந்து நிறைய சர்டிபிகேஷன் கோர்சஸ் நடத்திட்டு இருக்கோம் பசங்களுக்கு. சோ அது வந்து பியாண்ட் சிலபஸ் தாண்டி நடத்துறது. இண்டஸ்ட்ரி வரும்போதே அது சிலபஸ் தாண்டிட்டோம் நாங்க. அது தவிர சர்டிபிகேஷன் கோர்சஸ் இல்லைன்னா வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் வந்து நாங்க நடத்திட்டு இருக்கோம். சோ ஆல் தோஸ் லாங்குவேஜஸ் லைக் பைத்தான், C, ஃப்ரண்ட் எண்ட், அப்புறம் HTML, டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், இதெல்லாம் வந்து தனியா கத்து தரும். சோ இதெல்லாம் சிலபஸ்ல இல்ல, ஆனா இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு. அப்படிங்கிறப்போ அதை உள்ள கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து நம்ம எந்த விதத்திலயும் அட்டானமஸ் காலேஜஸ்ல இருக்கிற சிலபஸ் நம்ம படிக்காம இல்ல, இங்கேயும் அதை கத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து நாங்க அதுக்கும் தாண்டி இப்ப குவாண்டம்ங்கிறது வந்து எந்த அட்டானமஸ்லயும் இன்னும் பெருசா வைக்கல. சோ அதெல்லாம் இங்க ஆல்ரெடி நாங்க கொண்டு வந்துட்டோம். சோ யூனிவர்சிட்டியை ஃபாலோ பண்ணி போறது ஒரு பார்ட். that is very nice because ஒரு ஸ்ட்ரிக்ட்டா போயிட்டு இருக்குது. அது மானிட்டர்டா எங்கேயும் ஏமாத்த முடியாதுங்கிற மாதிரி I am very happy about. அதை தாண்டி இது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறப்போ when management is interested to give extra for the students beyond syllabus கொடுக்க ரெடியா இருக்கும்போது this is the place for them. இது வந்து கண்டிப்பா வந்து அவங்க நல்லா வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து அவங்கள ஸ்கில்லிங் பண்ணிட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரியும் வந்து சொல்லிட்டே இருக்காங்க அவங்க கிட்ட, இதை படிங்க அதை படிங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. ஸோ அது ஈக்குவலா இவர் கொடுத்துட்டே இருக்கிறதுனால we are nowhere less than any university or autonomous. Very good, nice. உங்களுடைய தாட் ப்ராசஸ், அந்த விஷன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட், உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் திங்கிங், நீங்கள் சொன்ன விஷயங்களை குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பயாசிங் இல்லாமல் ஒரு அகாடமிக் பண்ணுறோங்கிற ஒரு பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது நெக்ஸ்ட் லெவலில் வந்து இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் அளவுக்குலாம் நாங்கள் திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அப்போ எங்கேயுமே எங்களுக்கு கேப் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டு. பர்சனலைஸ்டு லேர்னிங் அப்படிங்கிற பாயிண்ட், பர்சனலைஸ்டு மென்டார்ஷிப் அப்படிங்கிறது ஒரு கீ பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். அந்த ஹோல் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் டைம் மேடம். உங்களோட பிஸி ஷெடியூல் எனக்கு டைம் கொடுத்தீங்க. டெஃபினட்டாக இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது இந்த கேலிபரோட இருப்பாங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். ஸோ டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நம்ம புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேம்பஸ்க்கு நம்ம ஏன் வரணும் அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாகவே நம்ம பிரின்சிபல் மேம்கிட்ட கேட்கும்பொழுது அவங்க சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த காலேஜுக்குள்ளே வந்தால் உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ்டு மென்டார்ஷிப் கிடைக்கும், ஒரு நல்ல லேர்னிங் வந்து பயாசிங் இல்லாமல் லேர்னிங் கிடைக்கும். இன்றைக்கி அட்வான்ஸ்டான விஷயங்களை அவங்க வந்து ஏற்கனவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
ஸ்கில் அந்த மாதிரி உங்களுக்கு ஆண்டர்ப்ரனர்ஷிப்ஸு, இனோவேஷன்ஸு, ஸ்டார்ட் அப் கல்ச்சர்ஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் நாங்கள் வேலை வாங்குறதுங்கிறத தவிர வேலை கொடுக்குறதுங்கிற பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சாக தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேம்பஸ் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். வாங்க கேம்பஸ் நேரில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் சிட்டிக்குள்ளே ஒரு படிக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி டெக் கேம்பஸ். ஓகே, ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் சிட்டி கேம்பஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி டெக் கேம்பஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ரைட் சாய்ஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனிவே தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பாய்.